ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். அன்பு பிள்ளையே, நீ அதிகமாக சொன்ன இந்த வார்த்தையினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. என்ன வார்த்தையை சொல்லி இருக்கிறாய் என்று யோசிக்கின்றாயா? என் பிள்ளையே, நீ சொன்ன இந்த வார்த்தை என்னவென்று நான் உனக்கு சொல்கிறேன். அதற்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுது நீ என்ன நிலையில் இருக்கிறாய், இதற்கு முன் என்ன நிலையில் இருந்தாய் என்பதை உன் அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன். என் குழந்தையே, எத்தனையோ கஷ்டங்களை நீ தாங்கி நிற்கும் பொழுது, அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருந்த பொழுது, இந்த தாயானவள் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று நம்பிக்கை கொடுத்தேன். நீ என்னை நாடி வந்தாய். இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்து விட்டதும் நீ முழுமையாக உணர்ந்த நேரம் நிச்சயமாக என்னுடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் முழு அனுபவத்தையும் நீ கற்றுக்கொண்டாய். வாழ்க்கை என்றால் என்ன, இப்படியெல்லாம் இது நடக்குமா, யார் யார் எப்படிப்பட்டவர்கள், ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டாய். எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நீ முழுமையாக கொண்டாய். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வர தொடங்கிவிட்டது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் என்னுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையை பற்றி நீ சிந்திக்கும் பொழுதுதான் உனக்கு இந்த தாயானவள் இருப்பது புரிந்தது. எப்படி இருந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நம் அம்மா அதை பார்த்து கொள்வாள், நமக்கு அதனை அவள் போக்கித் தருவாள் என்று நீ நம்பத் தொடங்கினாய். நான் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்குள் அத்தனை மாற்றங்கள். கவலையில் இருந்தால் என் பிள்ளை அந்த நொடியே மனம் நிம்மதி அடைந்து விடுவாய். எப்படி ஒவ்வொரு நொடியும் உனக்கு நிம்மதி கிடைக்க இந்த தாயானவள் உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறேன். நான் சொல்வது எல்லாம் உண்மைதானா இல்லையா என்று என் பிள்ளையே எனக்கு நீ சொல்லிவிட வேண்டும். இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நுழைந்துவிட்ட பிறகு ஏதேனும் மாற்றங்கள் இதுவரையிலும் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை இந்த தாயானவள் எனக்கு நீ சொல்லிவிட்டால் போதும். எனக்கும் அது மன நிம்மதியை கொடுக்கும். என் தங்கமே, மாற்றங்கள் வாழ்க்கையில் உடனடியாக நடந்திருக்கவில்லை. பல நாள் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் இவை எல்லாம் நடந்திருக்கிறது. எத்தனையோ சோதனைகளை தாண்டிதான் என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு நல்ல நிலைமை இப்பொழுது வாழ்க்கையில் அமைந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ புரிந்து கொள்கின்றாய். அது என்ன தெரியுமா? அம்மா, நீயும் என்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறாய். எனக்கு இந்த நொடி மட்டும் அது ஆறுதலை கொடுக்கின்றது. அடுத்த நொடி என்னுடைய கஷ்டம்தான் எனக்கு பெரிதாக தெரிகின்றது. அதைவிட வேறு எதுவும் எனக்கு பெரிதாக தோன்றவில்லை. நான் எப்படி இந்த நிலையை கடந்து வர முடியும் என்று நீ சிந்திக்கும் பொழுது நீ மீண்டும் அடுத்த வார்த்தையை எனக்கு கொடுக்கின்றாய். அப்படியே உன்னுடைய வாக்கினை கேட்டு கேட்டு ஒவ்வொரு நொடியையும் நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். எப்படியும் இந்த வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய வாக்கினை கேட்டு மட்டும் நான் சென்று கொண்டிருக்க முடியுமா என்ற கேள்வியையும் நான் உன்னிடம் கேட்டால் உன்னிடத்தில் அதற்கு பதில் இருக்கிறதா என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நான் உன்னிடத்தில் சொன்னால் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா? அந்த நொடி நீ உன்னுடைய பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும். அதை விடுத்து அந்த இடத்திலேயே நீ நின்று கொண்டிருக்க கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நான் உன்னிடத்தில் பேச வருவது உடனடியாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாயாஜாலங்களை உடனடியாக உன் வாழ்க்கையில் நடத்துவதற்கு அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு, என் குழந்தைக்கு எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை உனக்கு புரிய வைப்பதற்கு, உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் அதை நோக்கி பயணமாக இருக்கும் பொழுது அது உனக்கு கிடைத்துவிடும் அல்லவா?
இருந்தாலும் நீ அதிகமாக என்னை பார்த்து சொன்ன இந்த வார்த்தையினால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. நீ சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? என் பிள்ளையே, என் குழந்தையே, ஒவ்வொரு முறையும் என்னை பார்த்து உணர்ச்சி வசத்தோடு நீ சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அல்லவா? என்ன நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு என்னை பார்த்து நீ என்னை தாயே என்று என்னை பார்த்து நீ கூப்பிட்டாயோ, அது உன் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றிக் கொடுக்க போகின்றது. நீ ஒவ்வொரு முறையும் வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் என்று உரைக்கும் பொழுது இந்த அம்மா உன்னை தேடி ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? என் பிள்ளையே, ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையை நான் மாற்றிக் கொடுப்பதற்கு. உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதாக நடந்து கொண்டிருக்கின்றது. நீ ஒரு நொடி சிந்தித்து பார் என் பிள்ளையே. முன்பெல்லாம் யார் என்ன சொன்னாலும் கண்ணீர் விட்டு அழுது விடுவாய். யாரும் ஒரு வார்த்தை சொல்வதற்குள்ளாக என் பிள்ளை நீ மனம் கலங்கி நிற்பாய். ஆனால் இப்பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? அவர்கள் பேசுவதை பேசிவிட்டு போகட்டும், நமக்கு எது சரி எது தவறு என்று தெரிகின்றதோ அதை செய்துவிட வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். இப்படி பல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருப்பது உண்மை அல்லவா? என் பிள்ளையே, இந்த உண்மையை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக உணரவில்லை. அது என்ன தெரியுமா? நமக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ உணரவில்லை. எப்பொழுதும் போல இன்னமும் கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது என்று நீ சிந்தித்து கொண்டிருப்பதனால் உன்னால் என்னவோ சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. என் தங்கமே, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனநிலைக்கு கஷ்டங்கள் வருவது போல தோன்றுகிறதோ அந்த நொடி நீ சொல்ல வேண்டியது வஜ்ரகோஷம். வஜ்ரகோஷம் என்று சொல்லும் பொழுதே உனக்குள் மிகப்பெரிய உணர்வு பெருக்கெடுத்து ஓடும். உன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாமே உனக்கு நியாயங்களை கண்களுக்கு தெரிய வைக்கும். என் பிள்ளையே, நல்லதொரு பாதையில் நீ பயணிக்கப் போகின்றாய். உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் போதும். உன் தாயானவள் நான் உன்னை கண்டு கொண்டிருக்கிறேன், அவளை அழைத்து விட்டோம் என்றால் அவள் நிச்சயமாக நம்மோடு இருந்து நம்மை எந்த தவறையும் செய்ய விடாமல் அவள் நம்மை காத்து நிற்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ பயணிக்க வேண்டும். உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நினைத்து நீ எப்பொழுதும் வருத்தப்படாதே. என் பிள்ளையே, யாருமே நமக்கு தேவையில்லை. நம் தாயானவள் நம்மோடு இருக்கிறாள். அவள் கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் நம்முடைய செயல்களின் மூலமாக அவள் நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்தி காட்டுவாள் என்பதை நீ புரிந்து கொண்டு விடுவாய். இப்படி ஒவ்வொரு நொடியும் நீ என்னை உணர்கின்ற தருணம் வந்து கொண்டே இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை. எதை பற்றியும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன செய்தாலும் உன் வாழ்க்கையில் எதுவும் நடத்திவிட முடியாது. இந்த தாயானவள் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, நல்ல விடியலில் இந்த தாயானவளின் அன்பினை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். யார் நினைத்ததும் இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. உன்னுடைய சந்தோஷம் உன்னிடத்தில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பொழுதும் உனக்கான மனநிலையில் நிம்மதி என்ற ஒன்று நிறைந்து நிற்கும். நீ இனி ஒரு நாளும் மனம் வேதனை பட்டுவிட மாட்டாய். மனம் வருந்த வேண்டிய சூழ்நிலை இனி உனக்கு வராது. என் தங்கமே, யாரெல்லாம் உன்னை பார்த்து இந்த தாயானவளின் குழந்தை என்று சொல்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஒருபொழுதும் உன்னை சீண்ட மாட்டார்கள். எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளை என்ற கர்வம் உனக்குள் இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி எந்த தவறும் நடக்காது. நீயும் எந்த தவறையும் செய்ய துணிய மாட்டாய். மன நிம்மதியோடு எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும்.
ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.